வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஆளுநர் உரையுடன் தொடங்கியது சட்டப்பேரவை கூட்டம். மாநில அரசு தயாரித்த உரையை தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி புறக்கணிப்பு. ஆரம்பத்தில் தேசிய கீதம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக அதிருப்தி. சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறினார் ஆளுநர் ஆர்.என். ரவி. அரசின் உரையை முழுமையாக படிக்காமல் ஆளுநர் புறக்கணித்திருப்பது தமிழக வரலாற்றில் இதுவே முதல் முறை. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை. திமுக விசிக இன்று பேச்சுவார்த்தை. தமிழக அரசு தயாரித்த ஆளுநர் உரை உப்பு சப்பு இல்லாத உரை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கும்பகோணம் அருகே ரயில் முன் பாய்ந்து 3 பேர் தற்கொலை. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரின் உடலை மீட்டு போலீசார் விசாரணை. முன்னாள் கடற்படை வீரர்கள் விடுதலை. பிரதமர் மோடிக்கு கடற்படை வீரர்கள் நன்றி. பாலியல் தொல்லை அளித்த வழக்கு. ஓய்வு பெற்ற சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டுகள் தண்டனை. கீழமை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு முதன்மை மாவட்ட நீதிமன்றம் உறுதி. நடுக்கடலில் சிக்கி தவித்த படகில் இருந்த 11 பேர் மீட்பு. இந்திய கடலோர காவல்படை கப்பல் நடவடிக்கை. ஆந்திராவில் வெவ்வேறு இடங்களில் நீரில் மூழ்கி 5 சிறுவர்கள் பலி. குளிப்பதற்கு சென்றபோது உயிரிழந்த சோகம். அமெரிக்கா ஹூஸ்டன் நகர் சர்ச்சில் துப்பாக்கிச் சூடு. மர்ம பெண் சுட்டுக் கொலை. கையில் இருந்த 5 வயது குழந்தைக்கு துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயம். இனி விரிவான செய்திகளை காணலாம். கேரள ஆளுநர் முகமது ஆரிஃப் கானை தொடர்ந்து மாநில அரசு தயாரித்த உரையை தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியும் புறக்கணித்துள்ளார். நடப்பாண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டம் ஆளுநர் ஆர்.என். ரவியின் உரையுடன் இன்று காலை 10 மணியளவில் தொடங்கியது. எனினும் ஆளுநர் தனது உரையை முழுவதுமாக படிக்காமல் 2 நிமிடங்களில் முடித்தார். சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கியதும் ஆரம்பத்தில் தேசிய கீதம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக அதிருப்தி தெரிவித்தார். தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமே பாடப்பட்டுள்ளது. அரசின் உரையில் உள்ள பல பகுதிகளை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க பாரத் என்று தனது உரையை முடித்தார். சட்டப்பேரவையில் இருந்து ஆளுநர் ஆர்.என். ரவி வெளியேறினார். ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சபாநாயகர் அப்பாவு வாசித்தார். பின்னர் சட்டப்பேரவை மரபுகளை மீறி ஆளுநரின் உரை அமைந்துள்ளது என்று கூறிய அவை முன்னவர் துரைமுருகன் கவர்னர் உரையை வாசிக்கவில்லை என்றாலும் அந்த உரையை அப்படியே முழுவதுமாக பதிவேற்றம் செய்ய வலியுறுத்தி தீர்மானத்தை முன்மொழிந்தார். அந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் ஆளுநர் ஆர்.என். ரவி சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறினார். அரசின் உரையை முழுமையாக படிக்காமல் ஆளுநர் புறக்கணித்திருப்பது தமிழக வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொகுதி பங்கீடு குறித்து திமுக விசிக இன்று பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற உள்ளது. 2024 நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சியினர் தீவிரமாக தயாராகி வருகின்றனர். கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் தொடங்கியுள்ளன. அந்த வகையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மதியம் 3 மணிக்கு இந்த பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற உள்ளது. தொடர்ந்து மாலை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக பேச்சுவார்த்தை நடத்துகிறது. தமிழக அரசு தயாரித்த ஆளுநர் உரை உப்பு சப்பு இல்லாத உரை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழக அரசு தயாரித்த ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் எதையும் அரசு அறிவிக்கவில்லை. தமிழக அரசு தயாரித்த ஆளுநர் உரை உப்பு சப்பு இல்லாத ஊசி போன உணவு பண்டம். தேசிய கீதம் இசைப்பது தொடர்பாக கவர்னர் ஏற்கனவே சபாநாயகருக்கு கடிதம் எழுதியிருப்பதாக தெரிவித்துள்ளார். ஆளுநர் தனது உரையை புறக்கணித்தது தொடர்பாக ஆளுநர் ஆர்.என். ரவியிடம் தான் கேட்க வேண்டும். ஆளுநருக்கு என்ன பிரச்சனை என்பதை அரசு ஆளுநர் சபாநாயகரிடம்தான் கேட்க வேண்டும் என்ற அவர் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரத்தில் சபாநாயகர் மரபை கடைபிடிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். இந்த ஆண்டு ஆளுநர் உரையும் போன ஆண்டு போலவே எந்த விதமான குறிப்பும் இல்லை. இந்த அரசின் கொள்கைகளை விளக்கும் உரையாக இல்லை. எனவே இந்த விடியா ஆட்சியில் தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் கிட்டாது என்பதை நிரூபிக்கும் வகையில்
தான் இந்த ஆண்டுக்கான ஆளுநர் உரை உள்ளது. எந்த விதமான புதிய மக்கள் நல திட்டங்களையும் அறிவிக்காத இந்த அரசு பசுப்பு வார்த்தை ஜாலங்களை வாரி இறைத்திருக்கின்றது. இந்த மேதக ஆளுநர் உரையில் எனது தலைமையிலான அம்மாவின் அரசில் துவங்கப்பட்ட பல்வேறு திட்டங்களை, முடிக்கப்பட்ட திட்டங்கள் ரிப்பன் வெட்டி திறந்துவிட்டு தங்கள் முதுகை தாங்களே தட்டிக் கொள்வது மட்டுமல்லாமல் ஆளுநரை கொண்டும் தடவி கொடுக்க செய்தது வெட்கக்கேடானதாகும். சுருக்கமாக விடியா திமுக அரசு தயாரித்துள்ள 2024 ஆண்டு ஆளுநர் உரை உப்பு சப்பில்லாத உரை, ஊசி போன உணவு பண்டம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துள்ளது. கும்பகோணம் அருகே ரயில் முன் பாய்ந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாபநாசம் அருகே உள்ள உத்தானி ரயில்வே கேட் குடமுற்று ஆற்றுப்பாலம் அருகில் செங்கோட்டையில் இருந்து மயிலாடுதுறை சென்ற விரைவு ரயில் முன் பாய்ந்து பெண் ஒருவர் தனது 11 வயது மற்றும் 9 வயது பெண் குழந்தைகளோடு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவர்களின் உடல்களை கைப்பற்றி கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். விசாரணையில் உயிரிழந்தது கும்பகோணம் பாரத் நகரைச் சேர்ந்த ஆர்த்தி மற்றும் அவரது மகள்கள் என்பது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து கோவையில் கட்டுமான நிறுவனம் ஒன்றில் வேலை பார்க்கும் ஆர்த்தியின் கணவர் ராஜேஷுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் எதற்காக தற்கொலை செய்து கொண்டனர் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தாய் தனது மகள்களுடன் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் கடற்படை வீரர்கள் விடுதலை பெற்றதை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர்கள் நன்றி தெரிவித்தனர். கத்தாரில் சிறைப்பிடிக்கப்பட்ட இந்திய கடற்படை வீரர்கள் விடுதலையாகி இன்று புதுடில்லி வந்தடைந்தனர். கத்தார் நாட்டை உளவு பார்த்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் 8 முன்னாள் இந்திய கடற்படை வீரர்களை கைது செய்தது. அவர்களை கடந்த 18 மாதங்களாக கத்தார் தடுப்பு காவலில் வைத்திருந்தது. இந்திய வெளியுறவுத்துறை கத்தார் நாட்டிடம் நடத்திய பேச்சுவார்த்தையின் வெற்றியாக 8 முன்னாள் கடற்படை வீரர்களை கத்தார் விடுதலை செய்தது. கடற்படை வீரர்கள் பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்தனர். பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் ஓய்வு பெற்ற சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு கீழமை நீதிமன்றம் வழங்கிய 3 ஆண்டுகள் தண்டனையை முதன்மை மாவட்ட நீதிமன்றம் உறுதி செய்தது. 2021 பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி அப்போதைய முதல்வரின் பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் ஓய்வு பெற்ற டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு 2 பிரிவுகளின் கீழ் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் 2023 ஜூன் 16ஆம் தேதி வழங்கியது. இதைத் தொடர்ந்து நீதிமன்றம் தொடங்கியதும் ராஜேஷ் தாஸ் தரப்பு வழக்குரைஞர்கள் பழனி, ரவீந்திரன் ஆகியோர் ஆஜராகினர். நிகழ்வு நடைபெற்ற பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்ட எல்லைக்குட்பட்டதால் விசாரணையை அந்த மாவட்ட முதன்மை நீதிமன்றத்திற்கு மாற்ற உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு வருவதால் தீர்ப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரினர். இதை ஏற்க மறுத்த முதன்மை மாவட்ட நீதிபதி ஆர் பூர்ணிமா இந்த மனுவையும் மேல்முறையீட்டு மனுவையும் தள்ளுபடி செய்து தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் வழங்கிய 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை உறுதி செய்து உத்தரவிட்டார். இதுபோல பெண் எஸ்பியை செல்ல விடாமல் தடுத்ததாக புகார் கூறப்பட்ட அப்போதைய செங்கல்பட்டு எஸ்பி கண்ணனுக்கு விதிக்கப்பட்ட ரூபாய் 500 அபராதத்தையும் நீதிபதி உறுதி செய்து உத்தரவிட்டார். நடுக்கடலில் சிக்கி தவித்த படகில் இருந்த 11 பேரை இந்திய கடலோர காவல்படை கப்பல் மீட்டது. இயந்திர கோளாறு காரணமாக கடந்த 5ஆம் தேதி முதல் நடுக்கடலில் சிக்கி தத்தளித்த IFB கிங் படகில் இருந்த 11 பணியாளர்களை இந்திய கடலோர காவல்படை கப்பல் விக்ரம் பத்திரமாக மீட்டது. மேலும் மினிகாய் தீவுக்கு மேற்கே 280 நாட்டிக்கல் மைல் தொலைவில் இருந்த படகு பாதுகாப்பாக இழுத்துச் செல்லப்பட்டு ICGS மினிகாய் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இதுகுறித்த தகவலை இந்திய கடலோர காவல்படை தனது எக்ஸ் பக்கத்தில் புகைப்படங்களை பகிர்ந்து தெரிவித்துள்ளது. விளக்கை அணைத்த விவகாரம் கண்டிக்கத்தக்கது என்றும் திமுக விளக்கை மக்கள் விரைவில் அணைப்பார்கள் என்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் சென்னையில் தெரிவித்தார். சென்னை மீனம்பாக்கம் பழைய விமான நிலையத்தில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவை வழியனுப்பி வைத்துவிட்டு வந்த மத்திய அமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 200வது என் மண் என் மக்கள் யாத்திரையில் நட்டா கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக இருந்தது. தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசையும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். மேலும் வாரிசு கட்சியாகவும் கட்ட பஞ்சாயத்து கட்சியாகவும் திமுக உள்ளது என்று தெரிவித்த அவர் விளக்கை எப்படி அணைத்தார்களோ அதேபோல் திமுக விளக்கை தமிழ்நாடு மக்கள் மிக விரைவில் அணைப்பார்கள் என்று தெரிவித்தார். அதாவது நட்டாஜி அவர்கள் அந்த செல்லுகின்ற பாதையில முழுமையாக கடைகளை அடைத்து அங்கிருந்த லைட்டு, அதாவது மின்சார விளக்குகள் அனைத்தும்
அணைக்கப்பட்டிருக்கிறது. இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு தேசிய தலைவர் வருகின்ற, அவர் Z+ பாதுகாப்பில் இருக்கின்ற தலைவர் வருகின்ற பகுதியில கூட அவர்கள் அந்த மின்சாரத்தை துண்டித்தது மிகவும் வன்மையானது. அரசு அதிகாரிகள் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். டெமோக்ரஸி போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாரு JB நட்டாஜி. அந்த இடத்துல நீங்க அதை எப்படி பார்க்கறீங்க? இதுதான் டெமோக்ரஸி எங்க இருக்குது? திமுக கிட்ட எதுவுமே டெமோக்ரஸி இல்ல. டைனஸ்டி இருக்கிறது. அதாவது டைனஸ்டி கட்ட பஞ்சாயத்து என்று சொன்னார்கள். அது பணத்துல அவர்கள் என்னது 2G மாதிரி பெரிய பெரிய ஊழல்கள். இன்றைக்கு ஒரு அமைச்சர் ஜெயில இருக்கிறாரு, இன்னொரு அமைச்சர் பதவி போயிருக்கிறாரு. இப்படி ஊழல்ல ஊறி போன கட்சியாக அந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி வாரிசு கட்சி. ஆம்பூர் அடுத்த வட புதுப்பட்டு தேசிய நெடுஞ்சாலையில் சாலையை கடக்க முயன்ற இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வட புதுப்பட்டு புதுமனை பகுதி சேர்ந்தவர்கள் மகாதேவன் மற்றும் அண்ணாமலை. இவர்கள் இருவரும் வட புதுப்பட்டு பகுதியில் சாலையை கடக்க முயன்றபோது வேலூரில் இருந்து ஆம்பூர் நோக்கி வந்த கார் இவர்கள் மீது மோதியதில் அண்ணாமலை மற்றும் மகாதேவன் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதையடுத்து தகவல் அறிந்த கிராமிய காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இருவர் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் முன்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமும் அமைதி பேரணியும் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் முன்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் அமைதி பேரணிக்கு மாவட்ட தலைவர் அப்துல் சலாம் தலைமை தாங்கினார். மேலும் பேரணியினை மாநில மேலாண்மை குழு உறுப்பினர் அப்துல் நாசர் துவக்கி வைத்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜனநாயகமும் சட்ட நெறிமுறைகளும் குழி தோண்டி புதைக்கப்படும் இக்காலகட்டத்தில் ஜனநாயக ரீதியாக எங்களது எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் அனைத்து மதங்களின் வழிபாட்டு தலங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இதில் மாவட்ட பொருளாளர் அன்வர் சாதிக், மாவட்ட செயலாளர் அப்துல் ஃபாதித், துணைத் தலைவர் ஹாஜா மைதீன், துணை செயலாளர்கள் ஜலாலுதீன், சையத் அலி, பீர் முகமது அலி, பிலால் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உத்தராகண்டையும் செய்து கொள்றாங்கல்ல. இப்ப நீங்க என்ன சட்டத்தை கொண்டு வரீங்க? அப்ப இவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டம் இவர்கள் இஸ்லாமியர்களை பயமுறுத்துவதற்காக கொண்டு வர நினைக்கிறாங்க. உண்மையில் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய நாடாரை, வன்னியரை, முதலியாரை, செட்டியாரை, அகமுடையாரை, மல்லரை, மறவரை எல்லாரையும் தான் இவங்க பாதிக்க போறாங்க. இவங்க கொண்டு வரக்கூடிய சட்டம் ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு எதிராக. இவங்க பிராக்டிக்கலா இதை மக்களுக்கு யோசிச்சுலாம் இவங்க செய்யறது இல்லை. ஒரு பயத்தை காட்டுவது, இஸ்லாமியர்கள் பயத்தை காட்டி கொண்டு வருவது கடைசியில் அவர்களுக்கு தான் பாதகமாக முடிய போகிறது. உத்தராகண்ட்ல ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய சட்டமும் ஃபெயிலியர் தான். ஒரே நாட்டில் 2 சட்டம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா? ஒரே நாட்டில் பல சட்டங்கள் இருக்கு. இந்தியாவிலே அந்த அவர் சொல்றாரு ஆர்டிகல் 370 என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க பெருசா பேசுறாங்க. காஷ்மீரை பத்தி பேசுறாங்க. ஆனால் அதே காஷ்மீருக்கு நிகரான பிரத்யேக உரிமைகளை வடகிழக்கில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் பெற்றிருக்கு. நாகாலாந்துக்கு தனியான ஒரு சட்டம் இருக்கு, மிசோராமுக்கு இருக்கு, மணிப்பூருக்கு இருக்கு, திரிபுராவுக்கு இருக்கு. ஒவ்வொருத்துக்கும் தனித்தனி சட்டங்கள் இருக்கு. விழுப்புரம் அருகே மருத்துவ கழிவுகளை சாலைகளில் கொட்டி வருவதால் தேசிய பறவையான மயில்கள் இறக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து ஏனாதிமங்கலம் செல்லும் எலிசத்திரம் சாலையில் அமைந்துள்ள கப்பூர் ஏரிக்கரையொட்டி எண்ணற்ற தேசிய பறவையான மயில்கள் உணவுக்காக சாலை ஓரம் சுற்றி வருகிறது. இதையடுத்து விழுப்புரம் சுற்றுவட்டார பகுதியில் செயல்பட்டு வரும் மருத்துவமனைகளில் மருத்துவ கழிவுகளை பாலித்தீன் பையில் மூட்டையாக கட்டி சாலையின் ஓரம் வீசுகின்றனர். இதனால் மயில்கள் அதனை சாப்பிட முயலும் போது தொற்றுநோய் ஏற்பட்டு மயில்களின் எண்ணிக்கை குறையக்கூடும் எனவும் மருத்துவ கழிவுகளால் அப்பகுதியில் அதிக அளவில் துர்நாற்றம் ஏற்படுவதால் பொதுமக்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே சுகாதாரத்துறை அதிகாரிகள் மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டி செல்லும் வாகனங்களை பறிமுதல் செய்ய வேண்டும். மேலும் ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் அதன் கழிவுகளை முறையாக அரசு வழிகாட்டுதலின்படி அதனை அளிக்கிறார்களா என்ற விசாரணையும் மேற்கொள்ள வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூரில் தேமுதிக கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் மறைந்த கேப்டன் விஜயகாந்திற்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் மேல் ஆலத்தூர் கிராமத்தில் KV குப்பம் தொகுதி கிழக்கு ஒன்றிய தேமுதிக சார்பில் நடைபெற்ற மறைந்த கேப்டன் விஜயகாந்திற்கு நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு ஒன்றிய கழக செயலாளர் மணிகண்டன் தலைமை தாங்கினார். மேலும் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் புறநகர் மாவட்ட செயலாளர் பிரதாப் கலந்து கொண்டு தேமுதிக கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ஒன்றிய செயலாளர் மணிகண்டன் தலைமையில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது. இதில் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் சேகர், மாநில பொதுக்குழு உறுப்பினர் நாகையா உட்பட பலர் கலந்து கொண்டனர். வேப்பூர் அருகே மாதிரி பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது.
கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே 50 குடி ஊராட்சியில் செயல்பட்டு வரும் மாதிரி பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் தெய்வ சிகாமணி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவரும் திமுக ஒன்றிய செயலாளர் பாவாடை கோவிந்தசாமி கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி சிறப்புரையாற்றினார். மேலும் மாவட்ட கவுன்சிலர் சக்தி விநாயகம் பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். இதில் ஒன்றிய துணை செயலாளர் மாரிமுத்தால் குணா, இளைஞர் அணி துணை அமைப்பாளர் பாபு, ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டில் புதுமனை புகுவிழா தேமுதிக கொடியேற்றத்துடன் இனிப்புகள் வழங்கி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் இளத்தூர் தெற்கு ஒன்றியம் கொளத்தூர் மாலச்சேரி ஊராட்சியில் வேதா லட்சுமி தம்பதி புதுமனை புகுவிழா மற்றும் தேமுதிக கொடியேற்றி இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னதாக செங்கை மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேமுதிக கழக கொடியினை ஏற்றி வைத்து அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். மேலும் இளத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் அவைத்தலைவர் அன்புச்செழியன், ஒன்றிய பொருளாளர் செல்லப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கொளத்தூர் மாலச்சேரி ஊராட்சி தேமுதிக நிர்வாகி வேதா லட்சுமி தம்பதி புதுமனை புகுவிழாவில் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். காமேஸ்வரம் கிராமத்தில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் 78வது ஆண்டு நினைவு தினம் நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி அருகே உள்ள காமேஸ்வரம் கிராமத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதல் மூத்த தலைவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் 78வது ஆண்டு நினைவு தினம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் கலந்து கொண்டு சிங்காரவேலரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் விழாவில் மாவட்ட செயலாளர் சிவகுரு பாண்டியன், காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் அமிர்தராஜா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அருட்செல்வன், தமிழ்நாடு சிறுபான்மை வாரிய உறுப்பினர் தமின் அன்சாரி உட்பட பல நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மத ஜாதி வேறுபாடுகள் அற்ற பொது உடைமை சமுதாயம் பூத்து குலுங்க வேண்டும் என்று கனவு கண்டவர், அதற்காக பாடுபட்டவர், அதற்காக போராடியவர். அதன் காரணமாக பல 10 ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டிய நிலைமைக்கெல்லாம் அவர் தன்னை உள்ளாக்கி கொண்டவர். அப்படிப்பட்ட அவருடைய நினைவு நாளை இங்கே கொண்டாடுகிற பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு, திரு மோடி தலைமையிலான அரசு என்பது ஒரு எதேச்சகார அரசாங்கமாக, சர்வாதிகார அரசாங்கமாக, பாசிச அரசாங்கமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. தங்களை மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை என்கிற நினைப்போடு இது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. வருகிற நாடாளுமன்ற தேர்தல் 2024ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதற்கு நாட்டு மக்கள் நல்ல பாடம் புகுட்டுவார்கள் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. தென்காசியில் தண்ணீரின் அவசியம் குறித்து யோகாசனம் செய்து சிறுவர் சிறுமியர் உலக சாதனை படைத்தனர். தென்காசி மாவட்டம் ஆய்க்குடி தனியார் கல்லூரியில் நோபல் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய அரசின் அங்கீகாரம் பெற்ற தமிழ்நாடு யோகா பெடரேஷன் தொடங்கப்பட்டு 7 ஆண்டுகள் ஆகியுள்ளது. அதனை கொண்டாடும் விதமாக தண்ணீரின் அவசியம் மற்றும் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தமிழகம் முழுவதும் உள்ள 10 மாவட்டங்களை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர்கள் தலையில் டம்ளரில் தண்ணீர் வைத்து 3 நிமிடங்களுக்கு மேல் அர்த்த மஜேந்திர ஆசனத்தை செய்து உலக சாதனை படைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏற்பாட்டு குழுவினர் சந்தியா, பரணிதரன், அமைப்பாளர் தமிழ்நாடு யோகா பெடரேஷன் பொதுச் செயலாளரும் இந்தியன் யோகாசன ஸ்போர்ட்ஸ் பெடரேஷன் தேசிய செயலாளர் அரவிந்த் லட்சுமி நாராயணன் ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செஞ்சி அருகே தூய லூர்து அன்னை திருத்தலத்தில் ஆண்டு பெருவிழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல் சித்தாமூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தில் ஆண்டு பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய பெருவிழா தினந்தோறும் தேர்பவனி, திருப்பலி நிகழ்ச்சியும் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனியும் ஆடம்பர திருப்பலியும் நடைபெற்றது. அப்பொழுது தமிழக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆடம்பர தேர்பவனி திருவிழாவில் கலந்து கொண்டு தேரை இழுத்து சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் சித்தாமூர், அதன் சுற்றுவட்டார பகுதி பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூரில் வணிகர்கள் 1000 பேர் ஒருங்கிணைந்து வணிக வளாகம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் மேல்மொனவூரில் வேலூர் மொத்த வணிக எஸ்டேட் என்ற பெயரில் 1000 வணிகர்கள் அனைத்து காய்கறி, நவதானியம் வியாபாரிகள் சங்கம், பாக்கு புகையிலை வியாபாரிகள் சங்கம், நுகர்வோர் சங்கம் என பல சங்கங்கள் ஒருங்கிணைந்து அவர்களின் சொந்த நிதியில் சுமார் 40 ஏக்கர் பரப்பளவில் வணிக வளாகம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. தர்மராஜ் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரான
ஆனந்த், அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார், வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மேயர் சுஜாதா ஆகியோர் அடிக்கல் நாட்டினார்கள். இதில் பொறுப்பாளர்கள் கணேச அருணகிரி, LK MP வாசு கோட்டீஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் பேசுகையில், அந்த வேண்டுகோள் அன்னைக்கு எழுந்து நான் பேசும்பொழுது, பதில் பேசும்பொழுது அவங்களுக்கு நான் ஒரு உத்தரவாதம் கொடுத்தேன். கண்டிப்பாக என்னுடைய முயற்சியின் திருவாக்கமாக கண்டிப்பாக இதை செயல்படுத்தி காட்டுவேன் அன்னைக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு உங்களுடைய ஆதரவோடு நான் நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் வென்று ஜெயிச்சு வந்தேன். அது தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த 2 ஆண்டு காலம், முதல் ஆண்டு காலம் எங்களுடைய வழக்கமான பணிகளை மேற்கொண்டிருந்த பொழுது கூட இனி வருவது உலக செய்திகள். அமெரிக்காவின் ஹூஸ்டன் நகரில் சர்ச்சில் துப்பாக்கி சூடு நடத்திய மர்ம பெண் சுட்டு கொலை செய்யப்பட்டார். அமெரிக்காவின் ஹூஸ்டன் நகரில் 3700 சவுத் வெஸ்ட் பிரீவே என்ற பகுதியில் ஜோயல் அஸ்டின் லேக்வுட் என்ற பெயரில் கிறிஸ்தவ ஆலயம் ஒன்று உள்ளது. இந்த ஆலயம் நகரில் மக்கள் பரவலாக கூடும் மற்றும் அதிக பரபரப்பு நிறைந்த பகுதியில் அமைந்துள்ளது. 6 மைல்கள் பரப்பளவில் அமைந்த மிகப்பெரிய ஆலயமும் ஆகும். இந்நிலையில் ஆலயத்திற்கு 30 முதல் 35 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் கையில் குழந்தை ஒன்றுடனும் மற்றொரு கையில் துப்பாக்கியுடனும் நுழைந்துள்ளார். அவர் ஆலயத்தில் நுழைந்ததும் துப்பாக்கியால் சுடத் தொடங்கினார். இதனால் பிரார்த்தனைக்காக கூடியிருந்த மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த 2 போலீசார் உடனடியாக அவரை நோக்கி சுட்டனர். இதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்து விட்டார். அவருடைய கையில் இருந்த 5 வயது குழந்தைக்கு துப்பாக்கி சூட்டில் பலத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக குழந்தையை சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். மேலும் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். புவனேஸ்வரில் நடந்த ப்ரோ ஹாக்கி லீக் ஆட்டத்தில் இந்திய அணி 2வது வெற்றியை கைப்பற்றியது. ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் 9 அணிகள் இடையிலான 5வது ப்ரோ ஹாக்கி லீக் தொடரின் 2ஆம் கட்ட போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் நடந்த லீக் ஆட்டத்தில் இந்தியா, நெதர்லாந்து அணிகள் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டம் வழக்கமான நேர முடிவில் 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலையை எட்டியது. இதனால் வெற்றியை தீர்மானிக்க பெனால்டி ஷூட் அவுட் முறை கடைபிடிக்கப்பட்டது. ஷூட் அவுட்டில் இந்தியா முதல் 4 வாய்ப்புகளையும் கோலாக்கியது. அதேபோல் நெதர்லாந்தின் 4 வாய்ப்புகளில் 2 ஷாட்டை இந்திய கோல் கீப்பர் ஸ்ரீஜேஷ் தடுத்து நிறுத்தினார். இதையடுத்து இந்தியா 4-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வீழ்த்தி 2வது வெற்றியை கைப்பற்றியது. மேலும் இந்திய அணி தனது அடுத்த ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவுடன் வருகிற 15ஆம் தேதி மோத உள்ளது குறிப்பிடத்தக்கது. கரூரில் 2வது அகில இந்திய அளவிலான பெண்களுக்கான கூடைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு ரொக்கப்பரிசும் சுழற்கோப்பையும் வழங்கப்பட்டது. கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட திருவள்ளூர் மைதானத்தில் கரூர் மாவட்ட கூடைப்பந்து கழகம் நடத்திய 2வது அகில இந்திய அளவிலான பெண்களுக்கான கூடைப்பந்து போட்டி கடந்த 7ஆம் தேதி துவங்கி 5 நாட்கள் நடைபெற்றது. ஆட்டத்தின் இறுதியில் 86-59 என்ற புள்ளி கணக்கில் கேரளா மின்வாரிய அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற முதல் அணிக்கு பரிசு ரூபாய் 50,000, 2ஆம் பரிசு பெற்ற ஈஸ்டர்ன் ரயில்வே கொல்கத்தா அணிக்கு 40,000, 3ஆம் பரிசு பெற்ற அணிக்கு 30,000 மற்றும் சுழற் கோப்பைகளும் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், கரூர் MP ஜோதிமணி ஆகியோர் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். இப்போட்டியில் கேரளா மின்வாரிய அணி, சென்னை வருமான வரித்துறை அணி, குவாலியர் ITM பல்கலைக்கழகம் அணி, சென்ட்ரல் ரயில்வே மும்பை அணி, சவுத் சென்ட்ரல் ரயில்வே செகந்திராபாத் அணி, இந்துஸ்தான் பல்கலைக்கழகம் சென்னை அணி உள்ளிட்ட 12 அணிகள் கலந்து கொண்டன. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 46,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று தங்கத்தின் விலை நேற்றைய விலையில் இருந்து எந்த ஒரு மாற்றமும் இன்றி 1 கிராம் ஆபரண தங்கம் 5,830 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் 46,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 50,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி 77 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 77,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 172 புள்ளிகள் குறைந்து 71,422 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 70 புள்ளிகள் குறைந்து 21,711 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். ஆளுநர் உரையுடன் தொடங்கியது சட்டப்பேரவை கூட்டம்.
மாநில அரசு தயாரித்த உரையை தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி புறக்கணிப்பு. ஆரம்பத்தில் தேசிய கீதம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக அதிருப்தி. சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறினார் ஆளுநர் ஆர்.என். ரவி. அரசின் உரையை முழுமையாக படிக்காமல் ஆளுநர் புறக்கணித்திருப்பது தமிழக வரலாற்றில் இதுவே முதல் முறை. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை. திமுக விசிக இன்று பேச்சுவார்த்தை. தமிழக அரசு தயாரித்த ஆளுநர் உரை உப்பு சப்பு இல்லாத உரை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கும்பகோணம் அருகே ரயில் முன் பாய்ந்து 3 பேர் தற்கொலை. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரின் உடலை மீட்டு போலீசார் விசாரணை. முன்னாள் கடற்படை வீரர்கள் விடுதலை. பிரதமர் மோடிக்கு கடற்படை வீரர்கள் நன்றி. பாலியல் தொல்லை அளித்த வழக்கு. ஓய்வு பெற்ற சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டுகள் தண்டனை. கீழமை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு முதன்மை மாவட்ட நீதிமன்றம் உறுதி. நடுக்கடலில் சிக்கி தவித்த படகில் இருந்த 11 பேர் மீட்பு. இந்திய கடலோர காவல்படை கப்பல் நடவடிக்கை. ஆந்திராவில் வெவ்வேறு இடங்களில் நீரில் மூழ்கி 5 சிறுவர்கள் பலி. குளிப்பதற்கு சென்றபோது உயிரிழந்த சோகம். அமெரிக்கா ஹூஸ்டன் நகர் சர்ச்சில் துப்பாக்கிச் சூடு. மர்ம பெண் சுட்டுக் கொலை. கையில் இருந்த 5 வயது குழந்தைக்கு துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.